ஸ்தோத்திரம். நேசிக்கும் அன்பு தகப்பனே, கருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் இன்றைய கண்மணி போல பாதுகாத்திருப்பார். இந்த வருடத்தினுடைய இந்த 11வது மாதம் 2வது ஓய்வு நாளை காணும்படியான கிருபையை தந்திருக்கிறேன். இந்த ஓய்வு நாளை நாங்கள் சந்தோஷத்தோடு ஆசிரியத்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை கிருபை செய்யும்படியாக இந்த இடத்திலே கர்த்தாவே ஒரு மனதின் ஆவியை ஊட்டும்படியாக, ஒற்றுமையின் ஆவியை ஊட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதிலும் ஆளுகை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் தேர்க்கும்படியாக, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக, ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தருக்காக வாஞ்சிக்கக்கூடியவராக மாற்றப்படும்படியாக, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்கான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக, தகப்பனே இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உடைய பிரசனங்களை மூடிக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படிக்கு உடைய கரத்திலே தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிற வரவேற்று இருக்கக்கூடிய கரத்தை குறித்த நேரத்திலே அழைத்து வந்து நிறுத்தும்படியாக, யாருக்கும் எந்த விதமான தடைகளும் இடையூறுகளும் மனச்சஞ்சலங்களும் போராட்டங்களும் ஆபத்துகளும் இல்லாதபடி கர்த்தர் அழைத்து வந்து நிறுத்தும்படிக்கு உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற வழியினை அப்பா உடைய கரத்திலே தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை கர்த்தாவினை எடுத்து பயன்படுத்தும்படியாக, ஆவியானவர் எங்களுக்குள் அசைவாடும்படியாக உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா எழுதுறீங்க. கரங்களை அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரம் கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம்.
கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆமென் ஹல்லேலூயா. ஒரு முறை கூட இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதனை செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி ஆமென். அந்த மலையாள பாடல் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிக்கும் நான் என் தெய்வமே நன்றி என் இயேசுவா. ஹல்லேலூயா. இந்த பாட்டு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு பழைய மலையாள பாடல் ஸ்தோத்திரம். அநேக முறை இந்த பாடி இருக்கிறோம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பாவத்தில் என்னை மீண்டவன் ஸ்தோத்திரம். என்னை பாறை மேல் நிறுத்திய தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உன்னத பதவியிலே என்னை இருத்திய தெய்வம். ஹல்லேலூயா. என்னுடைய பிராணனை மரணத்தின் பிடியில் இருந்தோம், என்னுடைய ஆயுசினை கண்ணீரில் இருந்தோம், என்னுடைய அத்வார பலத்தை நஷ்டத்தில் இருந்தோம் ஆமென் சூழ்ச்சி பாதுகாத்த தெய்வம். எனக்கு நல்ல காதுகளும் நல்ல கண்ணுகளும் நல்ல கைகால்களுக்கு ஆரோக்கியத்தையும் தீர்க்காய்ச்சையும் மன சமாதானத்தையும் தந்த தெய்வம். ஆமென். பௌதிக நன்மைகளா ஆமென் என்னை நிறைத்த தெய்வம். ஜீவித சௌகரியங்கள் ஆமென் எனக்கு தந்த தெய்வம். நல்ல குடும்பம் தந்த தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியாக இந்த பாடலை கரங்களை அடித்து உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
குடும்பம் தந்தவரே, வியக்கத்தாலே துதிக்கிறதே. நல்ல குடும்பம் தந்தவரே, வியக்கத்தாலே துதிக்கிறதே. எத்தனை பேருக்கு தமிழ் வாசிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு தமிழ் வாசிக்க தெரியும்? கொஞ்சம் கை தூக்கி பார்ப்போம். தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரெண்டு கைகளையும் கத்தர் கொண்டிருக்கிறார்கள்? ரெண்டு கைகளையும் தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ரெண்டு கைகள் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. ஸ்தோத்திரம். கை இல்லாதவங்க தூக்கி காட்டாங்க. கொஞ்சம் தூக்கி காட்டணும். ஸ்தோத்திரம். ஆமாம், எல்லாருக்கும் ரெண்டு கையும் இருக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு கையை கொண்டு ஒரு நல்ல சத்தமா கையடிக்க பார்ப்போம். நல்ல சவுண்ட் இருக்கு. பாட்டு பாடும்போது கையடிக்க சவுண்டே காணும். மியூசிக்கை நிறுத்தி கையடிச்சு பாடலாமா? என்ன? ஹல்லேலூயா. மியூசிக்கை நிறுத்தி கையடிச்சு பாடலாமா? ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை நீங்க உணர்ந்து பாடும்போது என்ன, நம்ம ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஆராதனை ஹல்லேலூயா. இந்த டெரஸ் எல்லாம் உடைத்தெறிந்து ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ளால வந்து நிறையத்தக்க விதமாக ஒரு ஆவியானுடைய வல்லமை இதுக்குள்ளால புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அந்த பாட்டை இன்னும் ஒரு முறை கூட பாடலாம்.
எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார்? ஆமென். நல்ல குடும்பத்தை தந்த கர்த்தர் நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். இன்றைக்கு கர்த்தரை உயர்த்தக்கூடிய காலம். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கக்கூடிய நேரம். தெய்வ சமூகத்தில் பாடல்கள் நீங்கள் இதுக்கு முன்னால் பாடியிருக்கிறோம் எனக்கு தெரியல. ஒரு புதிய பாடல் ஸ்தோத்திரம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. அடுத்த முறை பாடும்போது இதோட நல்ல கிளியரா பாடலாம். என்ன ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாட்டை படிக்கணும், இது போல நாங்களும்
ஆராதிக்கணும் அப்படி சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். விரும்பினா கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாட்டுக்காரன் எழுதியிருக்கிறாரு, உன்னை பாராத நாட்களும் இல்லையே, உன்னை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்ததுனால ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பாடல் வரிகளை அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐசக் வில்லியம் என்று சொல்லக்கூடிய பாடசாலைக்காரருடைய சகோதரர் வாலிப பருவத்தில் படிக்கக்கூடிய நேரத்தில் ஆமென் கர்த்தர் தொட்டு கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று படிப்பதற்காக வைத்திருந்த அந்த பணத்தை கொண்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் மியூசிக் சாதனங்கள் வாங்கி கர்த்தரை பாடி ஆராதித்த தெய்வம். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் அறியப்படத்தக்க விதத்தில் அவரை கர்த்தர் உயர்வுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, வெள்ளியை புடமிடும் போல அதனால் நான் சுத்தமான. வெளியே எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? நல்ல சுத்தமா எல்லாம் கிளியர் ஆக்கி நம்ம கைகளுக்கோ கால்களுக்கோ போடுறதுக்கு வர்றதா நீங்க பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? சோத்திரம். அது அப்படிப்பட்ட ஒரு நிறத்துல சோத்திரம் நம்ம அதை காணும்போது அதை வாங்கணும், அதை உபயோகிக்கணும்னு தோணக்கூடிய விதத்தில் அது வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய பாடுகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகளுடைய மத்தியில நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். சோத்திரம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாது. யாரை எல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாரையும் கற்றுக் அவருடைய சமூகத்துல முழுமையா ஒப்புக் கொடுக்கலாம். இந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம்.
நம்புங்கப்பா
உண்மையை நேசிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதித்து வீரர்களை நம்பத்தக்க விதமாக கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதனை கத்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வல்லவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு 2024 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த நேரத்தில் சொன்னதுதான். அவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இல்ல மனம் திரும்புங்க, நான் உங்களுக்கு பெரிய பங்களா தாரேன், மனம் திரும்புங்க உங்களுக்கு ஒரு கோட்டை கட்டி தாரேன், இல்ல மனம் திரும்புங்க என்ன நல்ல ஒரு வாகனம் தாரேன், என்ன இல்ல மனம் திரும்புங்க உங்களுக்கு நிறைய பணம் தாரேன், நிறைய சொத்து தாரேன்னு சொன்னாரா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு சொன்னது நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய பணமோ தனமோ சொத்தோ பேரோ புகழோ ஒன்று ஒன்ன பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீ மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. உன்னுடைய மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமான மனம் திரும்புதலாக மாறணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வரோம், கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். உண்மையா மனம் திரும்புறவங்க, உண்மையா மனம் திரும்புறவங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போலியா மனம் திரும்புறவங்க இல்ல, உண்மையா மனம் திரும்புறவங்க ஒரு இரவு நேர ஜெபத்தை முடக்க மாட்டோம், ஒரு உபவாச ஜெபத்தை முடக்க மாட்டோம். ஹல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா 6:45 மணிக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருந்து ஜெபிக்கும். ஹல்லேலூயா. 10 மணிக்கு உபவாச ஜெபம் அப்படின்னு சொன்னா 9:45 மணிக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருந்து ஜெபிப்போம். 9 மணிக்கு இரவு நேர ஜெபம் அப்படின்னு சொன்னா 8:45 மணிக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த உண்மையான மனம் திரும்புதல் ஒவ்வொரு சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வரும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். இதை பெற்று தருவது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் தான் பெற்று தரணும். அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம தேவைக்காக ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு அங்க போன ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்காக மட்டும் நான் போறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அதுக்காக மட்டும் போறேன். உன்னுடைய இருதயத்துக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு மனம் திரும்புதல், முழுமையான மனம் திரும்புதல் உனக்குள்ளார வரும்போதுதான் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ வசனம் நான் சொன்னேன், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ரெண்டு பக்கம் குத்தக்கூடியது, ரெண்டு பக்கம் மூச்சு உள்ளது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது நல்ல சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? வசனத்தை கேட்கும் போது இன்னைக்கு சகோதரன் வசனம் பிரசங்கிச்ச உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நடத்துகிறோமா? நம்ம அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நடத்துகிறோமா? ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் 19வது வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்தே வசனம் கேட்டுகிறோம். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்ட நாள் முதல் நம்ம வசனம் கேட்கிறோம். அல்லேலூயா. வருஷங்கள் ஆச்சு, வருஷங்களா தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், உபவாச ஜெபத்துக்கு வாரோம், நைட் பிரேயருக்கு வாரோம், எல்லா பிரேயருக்கு வாரோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ வசனத்தை கேட்டு உனக்குள்ளால ஒரு உணர்வு வந்திருக்கிறதா? அல்லேலூயா. வசனத்தை கேட்டா உணர்வு உண்டாகணுங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்டா உணர்வு உண்டாகணும். அது உணர்வு இல்லாம இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. வசனத்தை கேட்டுட்டு என்ன இங்க இருக்கும்போது நல்ல செவிய நல்ல காது நல்லா திறந்து வச்சு கேட்கிறோம், நல்ல தலை ஆட்டுறோம். ஆனா இந்த இடத்தை விட்டு கடந்து போன உடனே நம்முடைய வாழ்க்கையில என்ன வருது? அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தல, அந்த வசனத்தை குறித்து உணராம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அதனாலதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அதனாலதான் சமாதானம் இல்லை.
இல்லை, அதனால சந்தோஷம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கும் சமாதானத்தை தருவதற்கும் சந்தோஷத்தை தருவதற்கும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்க உணராதபடி இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. உணர்வில்லாதபடி இருக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். இயேசுதான் தெய்வம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். அவர்தான் நம்மை நியாயம் விசாரிக்கக்கூடிய தேவன். அவருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாசல்ல வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாசல்ல நிற்கிறது. ஆனா நம்ம இன்னும் உணரல, அவருடைய வசனத்தை குறித்து உணரல. அவன் 10 1 11 அப்படின்னு சொல்லி இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தெய்வம் ஒண்ணுதான், இந்த தெய்வம் ஒண்ணுதான் இல்ல. இயேசுதான் தெய்வம், உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தெய்வ மனுஷனை தெரியும். தாயப்பன் அப்படி சொல்லி சென்னை பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 58 வயசு வரைக்கும் பல அநேக ஆயிரங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சபைகளை வைத்து கோயில்கள் உருவாக்குவதற்கு பிளான் செய்தவர். ஸ்தோத்திரம். அநேக பூஜை கர்மங்கள் எல்லாம் செய்தவர். 3 பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூத்த மகன் நல்ல சம்பாதித்த குடும்பத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஒரு ஏர்போர்ட்லாம் இருந்தவர். கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது. பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது. கிறிஸ்தவர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதை கீழே தள்ளக்கூடிய ஆள். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. எப்படி தொட்டார் அப்படி சொன்னா, எந்த மகன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானோ அந்த மகனை கர்த்தர் தொட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல தொட்டார். இங்க இருந்து ஓடுறாரு. இங்க என்ன அப்படி சொன்னா, வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி சொன்னா செவ்வாழை விடுத்தி வீட்டுல ஆமென் ஸ்தோத்திரம் ரோம பூரா போட்டோ வச்சு பூஜிக்கக்கூடிய ஆளு ஓடுறாரு. எந்த தெய்வத்தாலையும் மகனை பாதுகாக்க முடியவில்லை. அங்க ஒரு மலையாளி பாஸ்டர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. மலையாளி பாஸ்டர் பார்த்த உடனே சொல்றாரு ஸ்தோத்திரம். அவர் வந்து கேட்கிறாரு, என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க இந்தியக்காரங்களை போல இருக்கிறது அப்படின்னு. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னு கேட்டவன, ஐயோ என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, தலையில 18 ஆபரேஷன் பண்ணி முடிச்சாங்க, மகனுக்கு ஒரு விடுதலை இல்லை. அப்ப அவர் கேட்டாரு, நான் வந்து ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. ஆமா என் மகனுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். இவர் போய் ஜெபம் பண்ணாரு. ஒரு சின்ன சபையில இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா மகனுடைய விடுதலை தான் அவருக்கு தேவைப்பட்டதே தவிர இயேசுவை தேவைப்படல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதுதான், விடுதலை தான் தேவைப்படுது, ஆசீர்வாதம் தேவைப்படுது, இயேசு தேவைப்படல. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். அவருக்கு இயேசு தேவைப்படல, மகனுடைய விடுதலை தான் தேவைப்பட்டது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாய்பாபாவுடைய புத்தகத்தை எல்லாம் படித்தார். பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்தார். கடைசி அவர் சொன்ன காரியம் 10 1 11 அவங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு. எப்படி? 10 1 11. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறீங்களா, இல்ல 10 1 11 நான் இதையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவைக்காக மட்டுமல்ல, என் இயேசுதான் உண்மையான தெய்வம். என் இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம். இந்த இயேசுதான் என்னை விடுதலையாக்கக்கூடிய தெய்வம். இந்த இயேசுதான் என்னுடைய பாவத்தை மன்னித்த தேவன். இந்த இயேசுதான் எனக்காக முழு ரத்தத்தை ஊற்றி தந்த தெய்வம். இந்த இயேசுவை போல என்னை நேசிப்பதற்கு இந்த பூமியில யாரும் இல்லை. அதை எப்ப நீங்க உணர்ந்து கொள்கிறீர்களோ, எப்ப உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு வருதோ, அப்பத்தான் நீங்க முழு மனசோட மாற முடியும். உங்களுக்குள்ளால் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். 10 1 11 ஏற்றுக்கொண்ட ஸ்தோத்திரம். அதே மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு முதலிடத்தில் வந்தார். அவருடைய குடும்பம் முழுவதும் விடுவிக்கப்பட்டது. அப்படி 18 ஆபரேஷன் பண்ணி இவன் மரித்து போவான், இவனை கருணை கொலை செய்து கொள்ளுங்க, செய்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அதே மகன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. நாங்க கண்ணால போய் பார்த்துட்டு வந்தோம். கண்ணால போய் பார்த்துட்டு வந்தோம். சென்னையில ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை போய் பார்த்துட்டு வந்தோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கருமையான தெய்வ ஜனமே 10 1 11 அப்படின்னு சொல்லி சொன்னவன் 1வது இடத்துல வந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. குடும்பம் விடுவிக்கப்பட்டது. குடும்பம் ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவன் ஸ்தோத்திரம் வாழ்க்கை தரங்கள் மாற்றப்பட்டது. ஏன் வசனத்தை சொல்றேன்? எதுக்காக பிள்ளைகளுக்கு வசனத்தை சரியான முறையில படிக்கணும்னு சொல்றேன். பிள்ளைங்க வசனம் படிக்கும் போது அந்த வசனம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். அது கிரியை செய்யலன்னு சொன்னா பிள்ளைங்க வசனம் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. 10 வருஷம் 15 வருஷம் பட்டப்படிப்பு
வேத வசனத்தை எத்தனை முறை நம்ம படிக்கிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறோம், பல பல விதமான வேலைகளுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். சோத்திரம். அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடத்தை விடவும் அதிகமா என் தேவன் எழுதி தந்த இந்த வேத வசனத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டு, ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றேன், பிள்ளைகள் வேத வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவர் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறார். உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை, தெய்வ வசனமாகிய விதை, அது பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தல அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதை யார் வந்து பறித்து கொண்டு போவா? சாத்தான் வந்து பறித்து கொண்டு போய் விடுவான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். நீ வழியருகே விதைக்கப்பட்டவனா? ஹல்லேலூயா. உன்னை இன்றைக்கு பரிசோதனை செய்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறியா? உன்னுடைய வேதத்தை நீ கர்த்தருடைய வேதத்தை நீ அவர் நியாயம் விசாரிக்கக்கூடிய தேவன் என்ற உணர்வோடும் பயத்தோடும் நீ அந்த வசனத்திற்கு நீ கீழ்ப்படுகிறியா? ஹல்லேலூயா. வேலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட அவன் ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கலையே. ஏன்? வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய கர்த்தருக்கு கொடுக்கலையே. சோதரா, முழுமையான மனம் திரும்புவது வேணும். சோதரா, முழுமையான மனம் திரும்புவது வேணும். வசனம் சொல்லுது, அதனுடைய 15வது வசனத்தை படிங்க. 15வது வசனம். இந்த ஜனங்கள் ஹல்லேலூயா. என்ன செய்திருக்குதா? இருதயம் எப்படி இருக்குது? ஏன் ஏன் கொடுத்திருக்குது? ஒண்ணுக்கும் குறவு இல்லையா? நேரங்களுக்கு சாப்பாடு, ஸ்தோத்திரம், விரும்பின வாகனம், விரும்பின துணி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எதை விரும்புறோம் அதெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால தான் இருதயம் கொளுத்திருக்குது. ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தை ஸ்தோத்திரம், இந்த இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர். ஒரு குயவனுடைய கையில ஒரு களிமண்ணை போல நம்ம பிசையக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனம் சொல்லுது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பாமலும். ஸ்தோத்திரம். இருதயத்துக்குள்ளால ஒரு உணர்வு உண்டாகணுங்க. இருதயத்துக்குள்ளால ஒரு உணர்வு உண்டாகணும். அப்பதான் மனம் திரும்புதல் வரும். அது இல்லைன்னா மனம் திரும்புதல் வராது. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஸ்தோத்திரம். காதால் எப்படி கேட்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்ம வசனம் எல்லாம் படிக்கிறதுல எல்லாம் கில்லாடு. ஸ்தோத்திரம். ஆனா அதை கடைபிடிக்க மட்டும் மாட்டோம். என்ன வாசிக்கிறதுக்கு கட 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 வாசிக்கிறதுக்கு நம்ம கில்லாடி. ஆமா, நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. எம்ஏ பிஏ படிக்க வேணாம் தோத்துருவான். ஆனா அதை கடைபிடிக்கணும் இல்லையா? அதுதான் கர்த்தர் கேட்கிறாரு. இந்த வசனத்தை கடைபிடி, அதன்படி நட, உன்னை ஒப்புக்கொடு. அது நீ என்ன செய்யணும்? அது நீ மனம் திரும்பாதபடி இருக்கிறதுக்கு உன் இருதயம் என்ன செய்திருக்கு? ஹல்லேலூயா. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் வராது. தேவைக்கு மட்டும் கர்த்தரை தேடி வருகிறது அல்ல, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வேணும். இன்னைக்கும் என்ன, இந்த தெய்வம் பாதி, அந்த தெய்வம் பாதி, இங்க பாதி, அங்க பாதி, உலகம் பாதி, கர்த்தர் பாதி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. என்ன, இங்க கொஞ்சம் நன்மை கிடைச்சுன்னா இங்க, இல்ல அந்த பக்கம் கொஞ்சம் நன்மை கிடைச்சுன்னா அந்த பக்கம். ஸ்தோத்திரம். இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நிலையா நிக்காதுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள்
ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்க ஏலியா ஒரு சவால் விடுறார். ஏலியா சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு அப்படின்னு சொன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வரைக்கும் படிங்க. 19 ஆமா, கொஞ்சம் சத்தமா படிங்க பாப்போம் அந்த வசனத்தை. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் 450 பேர். யாரு? பாகால் தீர்க்கதரிசிகள். சோத்திரம். ஆட்களை அனுப்பும். அடுத்தது ஆமா, நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றால் ஜனங்கள் பிரதித்தரமாக சொல்லலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்துல 430 வருஷம் கிடந்த ஜனத்தை அங்கிருந்து ஒரு மோசையும் ஆரோனையும் கொண்டு போய் விடுவிச்சு, நீங்க இந்த பாகால்கள் எல்லாம் நமஸ்கரிக்க கூடாது, நான் தான் உங்களை விடுவித்து கொண்டு வரக்கூடிய ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லி பல காரியங்களை செய்து அவர்களுடைய முன்பாக பலவிதமான அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சோத்திரம் செங்கடலை அமிழ்ந்து போகாதபடி செங்கடலை 2ஆ பிரித்து சோத்திரம் பார்வோனுடைய சேனைக்கு அடிமைப்பட்டு போகாதபடி அவனுடைய பட்டயத்துக்கு இரையாகாதபடி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்து சோத்திரம் யோர்தானை பிரித்து அல்லேலூயா உன்னை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளால கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் தான் என்ன செய்தாங்க? பாகால்களை நமஸ்கரிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. இங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் குறைஞ்சு அப்படின்னு சொன்னா பின்னால நோக்கி பார்ப்போம், அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இங்க போலாம் அப்படின்னு சொல்லி, இங்க வந்து எடுத்தே கண்டோம் சோத்திரம் அங்கே விட உங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறோம். 2 நினைவுகள் உள்ளவன் ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான்? அல்லேலூயா. உன் மனசை உண்டாக்கும். கர்த்தர் தெய்வமானால் நீ கர்த்தரை மட்டும் ஆராதி. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா சும்மா எல்லாம் செய்ய மாட்டார். சோத்திரம். அல்லேலூயா. பிறந்தது முதல் 10 40 50 வருஷம் நம்ம என்ன செய்தோம்? யாரை பூஜித்தோம்? சாத்தானை தான் பூஜித்தோம். அந்த 50 வருஷம் நடக்காத காரியம் இங்க வந்து 6 மாசத்துல நடக்குமா? நடக்காது. சோத்திரம். உன் இருதயம் எப்படி இருக்குது? நீ கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறியா? சோத்திரம். கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை நீ முதல்ல அறிந்து கொள்ளணும். கர்த்தரை நேசித்ததனால்தான் அவருடைய சமூகத்துல கொண்டு வந்தார். அப்ப அவருடைய சமூகத்துல நீ வரும்போது கர்த்தர் பிரியப்படக்கூடிய விதத்துல நீ நடக்கணும். அப்பதான் உனக்கு படிப்படியா கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் நிலைவரப்படாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உனக்கு சமாதானத்தை தருவதற்காக, உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக, உனக்கு விடுதலையை தருவதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் என்றால் அதை கர்த்தர் செய்வார். ஆனா நீ பொறுமையோட ஒரே மனசோட இந்த இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்று நீ விரும்பி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்படி நீ காத்திருக்கும் போதுதான் கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து, உன்னுடைய எண்ணங்களை பார்த்து, உன்னுடைய சிந்தைகளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. சும்மா எல்லாம் கிடைக்காது. கடையில போய் சும்மா பார்த்துட்டுனா அங்க எதையும் அவன் தரமாட்டான். ஒரு பொருள் காணணும்னா அவங்க போய் கேட்கணும், அதுக்கு வேண்டிய விலையை அங்க கொடுக்கணும். சோத்திரம். அது போல கர்த்தரும் தான் சும்மா அவனு தரமாட்டார். பாப்பாரு, உங்க இருதயத்தை பாப்பாரு, எண்ணங்களை பாப்பாரு, சிந்தையை பாப்பாரு. ஹல்லேலூயா. நீ விடுதலைக்காக மட்டும் வாரியா, அல்லது கடைசி வரையில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்காக வாரியா, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வாரியா, இல்ல கடைசி வரையில் என்ன நேசித்து என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் அப்படி உள்ள எண்ணத்தோட வாரியா?
சகோதரன் சொன்னது மாதிரி கர்த்தர் எடுக்கிறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அதனால தான் ஸ்தோத்திரம், இருதயத்தில் உணராம இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொன்னது இருதயம் கொழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, 2 நினைவுகள். இந்த நினைவுகள் எல்லாம் மாற்றப்படணும். உண்மையான கர்த்தரை உண்மையான நேசிக்கணும். இவர்தான் இயேசு. இவர்தான் நமக்கு வாழ்க்கைக்குள்ள நல்ல காரியங்கள் எல்லாம் படிப்பித்து தந்தவர். இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டவர், உன்னை இந்த சபையில கொண்டு வருவதற்கு அவர் முன்குறித்து வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். அவர் முன்குறித்து வைத்ததுனால மட்டும்தான் இந்த சபையில வந்து இருக்கிறார். உண்மையா மனம் திரும்பினா, உண்மையா மனம் திரும்பினா ஒரு காரியத்தையும் விட்டுட்டு நம்ம போகவே மாட்டோம் சபையில். ஐயோ, அந்த அதிகாரி அடிச்சு போடுவாரு, இந்த அதிகாரி அடிச்சு போடுவாரு, அதெல்லாம் செய்யலன்னு சொன்னா அது போயிடும், இது போயிடும், அது ஒண்ணும் வராது, அந்த எண்ணம் வராது. ஸ்தோத்திரம். என் இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். என் இயேசு என்னோடு கூட இருக்கும்போது நான் எந்த அதிகாரிக்கு நான் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க சிலப்ப நினைக்கலாம், பார்த்து வேற ஒன்றும் செய்யலையே, அவரு சும்மா இருக்கிறார், அதனால அவருக்கு எந்த பயமும் கிடையாது, அவர் கர்த்தருக்கு மட்டும் பயப்பட்டா போதும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு பாருங்க, உலகத்துக்கு பயப்படாதுங்க, உலக மனுஷர்களுக்கு பயப்படாதுங்க, உங்களுடைய நாளைய குறித்து பயப்படாதுங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் உருவாக்குற கர்த்தர் எல்லாத்தையும் போஷிப்பித்து, அது காலையில எழுப்பும் போது பட்டினியா தான் எழுப்புது, ஆனா ராத்திரி படுத்து தூங்கும் போது அது பட்டினியா படுத்து தூங்கல. அது எல்லாம் நடத்துறாருன்னு சொன்னா அதை விட விசேஷித்தவர்கள் கர்த்தர் உருவாக்கின அவரை போல அவருடைய ரூபத்தில் உருவாக்கின ஒவ்வொரு மனிதர்களும் ஆகிய நாம. நம்மளை நடத்த மாட்டாரா? நமக்கு தர மாட்டாரா? ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு அந்த உண்மையான அந்த மனம் திரும்புதல் வரல? நாளைய குறித்து விசாரப்படுறோம். நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் நாளைக்கு நடக்கும். ஆனா இன்றைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்துல வா. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க உன்னை ஆயத்தப்படுத்து. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய 2 நினைவுகள் எல்லாம் மாற்று. ஆமென். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீ அன்வேஷிக்கும் போது, நீ தேடும் போது பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு நடத்தி தருவார். அல்லேலூயா. வெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 15-16 வசனம் படிக்கலாம். வெளிப்பாடு 3வது அதிகாரம் 15-16. வெளிப்பாடு 3வது அதிகாரம் 15-16 வசனம். இந்த வசனத்தை அந்த வசனத்தை போடுப்பா. 15வது வசனம். இந்த 15வது வசனத்தை ஒரு கூட படிங்க, எல்லாரும் படிங்க, சத்தமா வசனம் தெளிவா சொல்லுது. உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறியா? நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஒன்னில் குளிரா இருக்கணும், இல்லையா அனலா இருக்கணும். இது 2 இல்லாம இருந்தா இது நடக்குமா? அடுத்த வசனம், குளிரமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம இங்கே இருக்கிறோம், அவருக்கு வாய்க்குள்ளார இருக்கிறோம். யாருடைய வாய்க்குள்ளார இருக்கிறோம்? அப்ப அதுல இருந்து வாந்தி பண்ணி போடுன்றார். ஸ்தோத்திரம். கருமையான தெய்வத்திலே வசனம் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு,
வசனம் நம்ம கர்த்தரோடு இணைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கேட்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால், ஹல்லேலூயா, அந்த சகோதரன் சொன்னது மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இந்த பட்டணத்தினுடைய உயரத்தில் நம்மளை கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வைக்கிறதுக்கு காரணம், இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சம் உள்ளவங்களா மாறணும். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சம் உள்ளவங்களா மாறும் போது ஒரு மாற்றம் இந்த பட்டணத்தில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை இந்த பட்டணத்தில் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டணம் முழுவதையும் நமக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்தபடி நம்மளை கொண்டு மேல வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த பட்டணத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் ஒழுக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்ணீர் விட்டு நீங்க இந்த பட்டணத்திற்காக செபிக்கும் போது, அதுக்கு தான் இதை உபவாச ஜபம், அதுக்கு தான் இந்த இரவு நேர ஜபம், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். இதை அக்செப்ட் பண்றதுக்காக அல்ல. நம்ம ஏன் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இருதயத்துல என்ன இல்லை? இருதயத்துல என்ன இல்லை? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இருதயத்துல என்ன இல்லை? வாஞ்ச இல்லை. நீங்களே ஒத்துக்கிடுங்க. அப்ப இருதயத்துல வாஞ்ச உண்டாகும். எப்படி உண்டாகும்? வசனத்தின்படி மனம் திரும்பி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் எழுந்து நின்று, நான் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கும் போது எல்லாரும் கையெடுக்கணும். பிள்ளைங்க எல்லாம் வாங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தை ஒரு முறை கூட அந்த நினைவிலே கொண்டு வாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ளார ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரணும். கர்த்தர் விரும்புகிற மாதிரி நம்ம மனம் திரும்பி இயேசுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமா நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கண்களை மூடி, தகப்பனே, நீ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கலாம். வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினீரப்பா. தகப்பனே, உடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளை உடைய ஜனங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி, இந்த ஜனத்தையும் பரிசுத்தப்படுத்தி, ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக முழு மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கரங்களோடு கூட தங்கும்படியாக இன்றைக்கு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும்
ஒரு பெரிய விடுதலையோடு கடந்து செல்வதற்கு, ஒரு சமாதானத்தோடு கடந்து செல்வதற்கு, சந்தோஷத்தோடு கடந்து செல்வதற்கு, இந்த பலவீனத்தோடு வந்தவர்கள் உண்டென்றால் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆமென் கர்த்தருடைய சந்தோஷத்தோடு மடங்கி செல்வதற்கு, பிள்ளைகளுடைய யாத்திரைகள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து நடத்தி செல்லும்படி கொண்டு கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அற்புதம் செய்யும். இன்னும் ஆண்டவருடைய அற்புதங்களுக்கு குறைவே இல்லையப்பா. இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய கரம் செயல்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே முழுமையான மனம் திரும்புதலோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். ஆவியானவர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதக்காய் தலையணை வழங்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் பிதாவின் கருணை பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் சந்தோஷம் கூட்டாய் நான் ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய இரண்டாவது இருக்குமாறாகட்டுமே. ஆமென். சேர்ந்த கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே வேகமாக